Hi everyone, welcome to 12th standard computer application class. In this class la enna paaka porona network examples and protocol, which means chapter 11 computer application, 12th standard computer application chapter 11 network examples and protocols பத்தி பார்க்க போறோம். What is network? Network example protocol னு சொல்றாங்க. என்னென்ன protocols இருக்கு? ஓகேங்களா? இன்டர்நெட்னாவே என்ன? நார்மலா இன்டர்நெட்னா we uses நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட் வேற, பிஸ்னஸ் வேர்ல்ட்ல யூஸ் பண்ற இன்டர்நெட்ஸ் எல்லாமே வேற, which means யூசேஜ் வேற வேற மாதிரி இருக்கும். நார்மலா இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்? ஐபி will deliver the packet from the source host and it will deliver the destination host through the IP address. ஒவ்வொரு லேப்டாப், ஒவ்வொரு ஃபோன், ஒவ்வொரு இதுக்குமே கனெக்ஷன்ஸுக்குமே வந்து ஒரு ஐபி இருக்கும். இங்கேருந்து அந்த லேப்க்கு போய் சேர்றதுக்கான ஐபியும் செட் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து எனக்கு இங்கே சென்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம இமெயில் வச்சு அந்த இமெயிலுக்கும் சரி எதுனாலும் சரி அதுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு ஐபி வந்து செட் ஆகும். ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஐபி இருக்கும். அந்த மெயில் ஐடி மூலமாக அது வெளியே தெரியாது, ஹிடனாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி அது வந்து ஐபி மூலமாக கொண்டு போய் சேர்க்குது. ஓகேங்களா? இட் வாஸ் first introduced by 1974 IP connectionless datagram service. அப்போ வந்து இப்போதான் வந்து டிசிபி ஐபின்னு சொல்கிறாங்க, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்னு தான் நார்மலாக சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பேசிக் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபி அண்ட் டிசிபி ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டிஸ் நிறைய வந்து இதனால யூசேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் எஸ்எஃப்டிபி, எஸ்எஸ்எல் அண்ட் நிறைய கனெக்ஷன்ஸ் வந்துச்சு. விச் மீன்ஸ் அது கனெக்ஷன்ஸ்னால் இதோட நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது பேசிக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண அவங்க நேம்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றினாங்க. இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ்? மூணுமே ஒன்று தான். என்ன டிஃப்ரென்ஸ்? நார்மல் இன்டர்நெட் பேசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரைவேட் கனெக்ஷன்ஸ், நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அது வந்து இன்டர்நெட் சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்ட்ராநெட்னா இங்கே கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ ப்ரைவேட் network with the enterprises to share the company data and computing resource between the employees. இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்காங்க, ஒரு டீம் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணும் போது இட்ஸ் அ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த ஷேரிங்கை இன்ட்ராநெட் ஒரு கம்பெனிக்குள்ளே ஒரு இடத்துல மீன்ஸ் அந்த இடத்துக்குள்ளே ஒரு 10 meters அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் இன்ட்ராநெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து எக்ஸ்ட்ரா நெட்னா என்னன்னா, இட்ஸ் அ ப்ரைவேட் நெட்வொர்க் தட் யூஸ் இன்டர்நெட் டெக்னாலஜி அண்ட் பப்ளிக் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் டு செக்யூர்லி பிஸ்னஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் அ வெண்டர். என்னென்னா லைக் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம், அவங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க, ஹோஸ்டிங்க்கு தனியாக இருப்பாங்க. சின்ன கம்பெனிஸ்னால் ஹோஸ்டிங் தனியாக இருப்பாங்க, நம்ம போடுறவங்க தனியாக இருப்பாங்க, பார்க்குறவங்க வியூவர்ஸ் வந்து தனித்தனியாக இருப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ 2 பேர் போடுறாங்கன்னா அது இன்டர்நெட் மூலமாக ஃபயர்வால்ஸ்னால் என்ன டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா பேஸ் மூலமாக அவங்க நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பார்க்கலாம். அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா நெட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு நம்மளோட வெப்சைட்டில் நாங்கள் போடுறோம், நடுவில் வந்து ஒரு ஹோஸ்ட் இருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்க மூலமாக அந்த ஹோஸ்ட் வந்து ஹோஸ்ட் பண்ண பின்னாடி அது வந்து லாஸ்ட்டாக எங்கே போகுதுன்னா சர்வருக்கு போயிட்டு அட்லாஸ்ட் பீப்புள்ஸ், அது கீழே இருக்க எம்ப்ளாயீஸ் ஆர் பீப்புள்ஸ் யாருனாலும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுதான் இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கான மெயின் எக்ஸாம்பிள் சென்டிங் மெயில் டு யர் ஃப்ரெண்ட், உங்களுக்கு மட்டும் சென்ட் பண்ணணும். ஆக்சஸிங் யுவர் ரெக்கார்ட்ஸ் இன் த எம்ப்ளாயி பர்சனல் ஃபைல். இப்போ ஒருத்தருக்கு ஒரு லைஃப் இருந்துச்சுன்னா அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாருமே அந்த ஷீட்டை ஷேர் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ராநெட், செக்கிங் எபிலிட்டி ஆஃப் இன்டர்வியூ ஃப்ரம் த அவுட்டர் சர்வீஸ் சப்ளையர், வெளியேருந்து பண்ணுறது எல்லாமே சேர்ந்து இருக்கு பாருங்க. இட்ஸ் லைக் ஃபயர்வால், கம்ப்யூட்டர் பேசஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ராநெட்டுன்னு சொல்லலாம். நார்மலாக வந்து இன்டர்நெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து இங்கே ஷேர் ஆகும்போது எக்ஸ்ட்ராநெட், இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இன்ட்ராநெட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா?
அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கோட அப்ளிகேஷன், இதோடைய அப்ளிகேஷன்ஸ் இன்டர்நெட்டோடது, இன்ட்ராநெட்டோடது, எக்ஸ்ட்ராநெட். ஐ திங்க் ஸோ இது 5 மார்க்ஸில் சான்சஸ் இருக்குது. இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல், சோஷியல் மீடியா, மெயில் பண்ணுறது, பேங்கிங், ஆடியோ வீடியோ, காமர்ஸ் ஃபைலு, ஷேரிங், கவர்மெண்ட் சேட்டிங், அது எல்லாமே இன்டர்நெட்டில் பண்ணலாம். இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இது கம்பெனி ஆக்சஸிங் டேட்டா பேஸ், ஒரு ஃபைலையே 2-3 பேர் ஆக்சஸ் பண்ணுறது, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது, அப்புறம் ஷேரிங் இன்ஃபர்மேஷன், காமன் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் பண்ணுறது இன்டர்நெட். எக்ஸ்ட்ராநெட்னா கஸ்டமர் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டில் இப்போ லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசானே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க, சர்வரில் ஸ்டோர் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து வியூ காமிக்குது. அதே தான் ஜஸ்ட் ஆன்லைன் டிஸ்கஷன், 2 சைடுமே வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளே தான் ஷேர் பண்ணுவாங்க இன்டர்நெட்டில். எக்ஸ்ட்ராநெட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மல்டி, இந்த சைடும் ஷேர் பண்ணுவாங்க, 2 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களோட விஷயத்தை கேதர் பண்ணி ஷேர் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து எக்ஸ்ட்ராநெட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் நெட்வொர்க்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. வாட் இஸ் மொபைல் நெட்வொர்க்ஸ்? நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் நெட்வொர்க்ஸ் வந்து ஹைலி செக்யூர்டுன்னு சொல்லலாம். இட்ஸ் லைக் நிறைய டெக்னாலஜி டெவலப் பண்ணி இப்போ வந்திருக்கு. முன்ன ஸ்டார்ட் பண்ணும்போது செல்லுலார் ஃப்ளோரில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சு, நிறைய விஷயங்கள் நிறைய மாறிச்சு. மெசேஜ் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேசி முடித்த பின்னாடி தான் இன்னொருத்தர் பேச முடியுன்ற அளவுக்கு ஒக்கி டாக்கி அது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன வந்துச்சு, அந்த 1G 2G 3G 4G 5G இப்போ வரைக்கும் 5G வரைக்கும் யூசேஜில் வரப்போகுது. அப்போது யூஸில் இருக்கிறது என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1Gன்னு சொல்லுவாங்க. அது 1G என்னன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அது எங்கே லான்ச் ஆச்சு, எப்படி, அதில் என்னென்ன ப்ராசஸ்? டியூரிங் த இனிஷியல் பீரியட் ஆஃப் மொபைல் சிஸ்டம், TMT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கார்டியானிக் மொபைல் டெலஃபோன் கம்யூனிகேஷன். லோ டிராஃபிக், ரொம்ப கம்மியாக இருக்கும். ரேடியோ சேனல், வெரி புவர் வாய்ஸ் குவாலிட்டி, தி இன்ஷோர்ஸ் த என்கிரிப்டட் டிரான்ஸ்மிஷன். ஒரு விஷயம் போகும் ஆனால் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. லைக் அதுதான் வந்து 1Gன்னு சொல்லலாம். 1981 கண்டுபிடிச்சாங்க. 1980 அது 10 இயர்ஸ் கழிச்சு இன்னொன்று கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் மொபைல் ஃபோன்ஸ்ன்னு சொல்லலாம். GSM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். அந்த இதில் என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா மொபைல் லேயர், செகண்ட் லேயர் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்டிங் ஈஸியாக இருந்துச்சு, பேசிக்கிறது, டைம் டிவிஷன், மல்டிபிள் ப்ராசஸ், கோட், அது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. சிம் அப்போ தான் வந்து சிம்ன்றது ஒன்று போட்டாங்க. GSM மொபைல் சிஸ்டம், ஸ்டிம் ஸ்டாண்ட் ஃபார் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் டெக்னாலஜி ஆத்தரைஸ்ட் யூசர் ஃபார் ஐடென்டிஃபையிங், ஒருத்தருக்கு மட்டும் அந்த மொபைல் நம்பர் அப்போன்னு கொண்டு வந்து செகண்ட் 2Gயில் தான். அது வந்து 2Gன்னு சொன்னாங்க. செகண்ட்லேருந்து 2லேருந்து 3rd வரைக்கும் போகும்போதும் 2.5Gன்னு ஒன்று வந்துச்சு. அதில் என்னென்னா டேட்டா சர்வீஸ் enables a mobile service to send and receive message, picture சென்ட் பண்ணி இமெயில் சென்ட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து 2.5Gயில் தான் நடந்துச்சு. 2.3Gயில் பார்த்தீங்கன்னா 3Gயில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ், நிறைய ஃபார்மேஷன்ஸ், அது எல்லாமே நடந்துச்சு. சிம் ஆத்தென்டிகேஷன்ஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா MB ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இட்ஸ் லைக் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே. ஆன் த இன்டர்நெட் சப்ளையர்ஸ், அதுக்கப்புறம் பேக் போனாக இருந்துச்சு இன்டர்நெட். மொபைல் டில் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டாங்க, மெசேஜ் ஈஸியாக பாஸ் பண்ண முடிஞ்சு. 4Gயில் சொல்லவே வேண்டாம், வி ஆர் யூஸிங், ஐ திங்க் ஸோ எல்லாருமே வந்து மோரோவர் 4G தான் யூஸ் பண்ணுறாங்க. 4G நெட்வொர்க் மூலமாக தான் நிறைய பாப்புலர் ஆச்சு. விச் மீன்ஸ் எங்கே இருந்தாலும் என்னன்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் மெயின். இப்போ நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் 4Gன்னு சொல்லலாம். அது 2007 இப்போ பாப்புலராக இருக்குது. நெட்வொர்க் மாடல் வேரஸ் நோ நீட் ஆஃப் த ஃபிக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ IP நெட்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிபிலிட்டிஸ் ஆச்சு. IP பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால், IPv6 என்னென்னன்றதை நம்ம கீழே பார்க்கலாம். 5Gயில் இப்போ சொல்ல வேணும், அதில் என்னென்னா ஜஸ்ட் லைக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. யூ ஆர் யூஸிங் ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் ஸ்பீட், இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக போச்சு, ரேடியன்ஸ் அது எல்லாமே நல்லாவே போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ் 802.11
Wi-Fi stands for wireless fidelity. It's a wireless network technology that permits a computer and alternative device to connect to every alternative into the local network ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க. ஒருவர் யாரெல்லாம் ஒரு ஃபோன் இப்போ வச்சுருக்காங்களோ எல்லாருமே வைஃபை யூஸ் பண்ணுறாங்க. வைஃபைனா என்ன? வைஃபைக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? ஈஸியாக ஒரு மோடமில் கனெக்ட் பண்ணால் 10 பேர் 5 பேர் 6 ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 6 மெம்பர்ஸ் மேலே ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த வைஃபை மூலமாக இட்ஸ் அ டெக்னிக்கல் நோட். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பாஸ்வேர்டு இல்லைனா ஒரு பர்டிகுலர் கோடு இருக்கும். அது மூலமாக தான் பாஸ்வேர்ட் பண்ணுவோம். இதுக்கான பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கன்னா நம்ம எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் த வைஃபை ஹாட்ஸ்பாட் போத் அட் த ஹோம்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் லேண்டில் தான் பண்ண முடியும். பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் இன்டர்நெட் பார்க்க முடியும். இதில் வைஃபைல மட்டும் என்ஷூர் த கனெக்டிவிட்டி ஈஸியாக பண்ணலாம். இட் அலோவ்ஸ் அ ஸ்பேஸ் தட் ரிமோட் டு பெனிஃபிட் ஃபார் கனெக்டிவிட்டி. காஸ்ட் வந்து லோவாக இருக்கும், ஹை பெனிஃபிட்ஸும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RFID. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. RFIDனா என்ன? ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நம்ம வைஃபைன்றதை பார்த்துருக்கோம், ஆனால் RFID நிறைய பேர் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நார்மலாக RFIDயில் என்னன்னா 2 டைப் ஆஃப் RFID டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆக்டிவ் அண்ட் பாசிவ். அது ரெண்டுத்துக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன? RFIDனா நார்மலாக என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இட்ஸ் லைக் ஃப்ரீக்வன்சி. ஒரு இடத்துலேருந்து இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் மீன்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃப்ரீக்வன்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீக்வன்சி தான் சொல்லுவாங்க RFIDன்னு சொல்கிறது. இந்த கல்டிவேஷன் ஃபுல்லாக முடியலை, ஆனால் இட்ஸ் ஆல்சோ ஒர்க்கிங்னு சொல்லலாம். இட்ஸ் லைக் அ ரோபோட், மேக்னெட்டிக் ரோபோட் கண்டிஷன், அதுதான் வந்து RFIDன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதோட மெயின் காம்பனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து RFID டேக்னா என்னன்னா சிலிகான் மைக்ரோ சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் மெயின் பார்ட், அதுதான் RFID டேக்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்கேனர். நம்ம பார்கோட் ஸ்கேன் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஷாப்பிங் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, பெரிய இதுக்கெல்லாம் போடும்போது அவங்க ஜஸ்ட் இது பண்ணி பின் பண்ணியே வந்து ஸ்கேன் பண்ணும். அதுதான் வந்து ரீடர். அதுதான் பார்கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணுறது. அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக ஷேர், அதுதான் RFIDனே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்ட்ரோலர், ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு இருக்கும். அதுதான் இங்கே வந்து மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. அது மூலமாக தான் ட்ராக் ஆகும். அதுதான் 2 டைப், ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஆக்டிவ்னா என்ன? This system used for large distance and track the high value goods like supplies. Passive first படிச்சலாம். The tag get power through power of radio and antenna to tag. ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதையும் கேல்குலேட் பண்ணும். பாசிவ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிறது மட்டும் தான் கேல்குலேட் பண்ணும். இதோட ஒர்க்கிங் ஸ்டைலுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னென்னலாம் தேவைப்படும்னா ஒரு ரீடர், ஒரு ஆண்டனா, ஒரு பவர் கேபிள்ஸ், அது எல்லாமே நார்மலாக தேவைப்படும். மெசேஜ் ரிசீவ் பண்ணுறது ஒர்க்கிங் பாரு. டேக், ஆண்டனா, ரீடர், கம்ப்யூட்டர் இஸ் லைக் இந்த ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப பெரிய கண்டிஷன்ஸ் இந்த ரோபோட்லாம் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இந்த மாதிரி மேனுவலாக பண்ணுற இது இருக்கணும். இது வந்து என்ன இதுன்னு சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட் லைக் ஒரு இதுன்னு ஒரு கண்டிஷனை வச்சு ஒரு திங்ஸை வச்சு IoTன்னு சொல்லலாம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஒரு திங்ஸ் வச்சு நம்ம பண்ணுறது. இது வரைக்கும் நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வச்சு நீங்கள் கூட பண்ணியிருக்கலாம். அது ஆனால் வந்து ஜஸ்ட் நார்மல் திங்ஸ் வச்சு. ஆனால் இந்த இது ஒரு டேகு, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், அது மாதிரிலாம் வச்சு பண்ணும்போது இட்ஸ் லைக் IoT ப்ராஜெக்ட், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதுக்குள்ளே தான் இது வரும் RFID. ஓகேங்களா? இன்றைக்கி கிளாஸில் பார்த்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் RFIDனா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LAN, அதுக்கப்புறம் 3G நெட்ஒர்க்ஸ், 4G நெட்ஒர்க்ஸ், அதை பற்றி பார்த்தோம். மொபைல் நெட்ஒர்க்ஸ், வாட் இஸ் இன்டர்நெட்ஸ், அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இன்டர்நெட், 4Gs, RFID டேக்ஸ், அதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தோம். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த 11th சாப்டரோட செகண்ட் பார்ட் விட் மீன்ஸ் OSI லேயர் பற்றி கம்ப்ளீட்டாக டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.